நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீர்தானையா, அன்பு தருபவரும் நீர்தானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. ஆமென், அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் நான் தருகிறேன். தேவன் நமக்காக சொன்ன வார்த்தை. வருத்தப்பட்டு கவலைப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படி என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம எவ்வளோ கஷ்டம் கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து தேவனிடத்தில் போய் அமர்ந்து அவர் பாதத்தில் நம்ம இருந்து அவரோட நம்ம பேச ஆரம்பித்தோன்னா எல்லாமே மாறும். ரெண்டாவது நம்மளுக்காக தான் அவர் சிலுவையின் பாட்டில் நம்மளோட பாடுகளை தான் தூக்கி சுமந்தாரை தவிர்த்து அவர் இந்த பூமிக்கு பாடு அனுபவிக்கவில்லை. ஆனாலும் மனுஷனுடைய பாடுகளை தூக்கி சுமந்து அந்த பாடுகளை அனுபவித்து தன் ஜனங்கள் பாவத்துக்குள்ளே போயிடக்கூடாது, தன் ஜனங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு விபரீதமும் நடந்துடக்கூடாதுன்னு தான் தன் ஜீவனையே பலியாக கொடுத்தார், தன் இரத்தத்தை காணிக்கையாக கொடுத்தார். அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு முன்பாக நாம் எல்லோரும் பாரத்தை சுமக்காதபடிக்கு தேவனுடைய பாதங்கள் அமர முயற்சி செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.